கண்டிப்பாக ஷர்மிளா. சென்னை கலைவாணர் அரங்க வளாகத்தில் செய்தி மற்றும் தொடர்பு துறையின் சார்பில் நிறுவப்பட்டுள்ள நகைச்சுவை மன்னர் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்களின் புதுப்பிக்கப்பட்ட திருவுருவ சிலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது திறந்து வைத்தார். குறிப்பாக நாகர்கோவிலில் சுடலை முத்து கிருஷ்ணன் ஆகிய NSK 1908 பிறந்தார். குறிப்பாக 1940களிலும் 1950களிலும் தமிழ் திரையுலகின் மிகச் சிறந்த நகைச்சுவை நடிகர், மேலும் பாடகர், நாடக தயாரிப்பாளர், சினிமா தயாரிப்பாளர் என்றெல்லாம் தொடர்ந்து புகழுடன் விளங்கியிருந்தார். குறிப்பாக இவர் இந்தியாவின் சார்லி சாப்ளி என்றும் புகழ்ந்து வருவார். மேலும் பேரறிஞர் அண்ணா அவர்களோடும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களோடும் நெருங்கி பழகியவர் இவர். குறிப்பாக திரைப்படங்களில் தம்முடைய நகைச்சுவைகள் வாயிலாக மூட பழக்கங்களை கண்டித்து அறிவியல் கருத்துக்களையும் புகுத்தியவர். பல சீர்திருத்த கருத்துக்களையும் திரைப்படங்களில் துணிவோடு எடுத்து கூறியவர். குறிப்பாக இவர் சாதாரண நகைச்சுவை நடிகர் மட்டுமல்லாமல் சிரிப்பால் அனைத்து மக்களையும் சிந்திக்க வைத்தவர். இதனால் தான் இவருக்கு கலைவாணர் என்ற பட்டம் 1947ஆம் ஆண்டு சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள நடராஜ கல்வி கழகத்தின் சார்பில் வழங்கி பாராட்டப்பட்டது. குறிப்பாக கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணனின் திருவுருவ சிலை ஜி.என். செட்டி சாலை மற்றும் திருமலை தில்லை சாலை சந்திப்பில் 1999ஆம் ஆண்டு மேம்பாலம் கட்டப்பட்ட போது சாலை ஓரத்தில் இருந்து மாற்றி அமைக்கப்பட்டது. இவ்விடத்தில் உள்ள கலைவாணரின் திருவுருவ சிலையினை கலைவாணர் அரங்க வளாகத்தினுள் மாற்றி அமைக்குமாறு கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் குடும்பத்தினர் அரசிடம் கோரிக்கை வைத்தனர். அதன்படி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலைவாணர் குடும்பத்தினரின் கோரிக்கையை ஏற்று சென்னை ஜி.என். செட்டி சாலையில் அமைந்திருந்த அவரது திருவுருவ சிலையினை புதுப்பித்து சென்னை கலைவாணர் அரங்க வளாகத்தில் நிறுவப்படும் என அறிவித்தார். இதையடுத்து தற்பொழுது சென்னை கலைவாணர் அரங்க வளாகத்தில் 50 லட்சம் மதிப்பீட்டில் நிறுவப்பட்டுள்ள புதுப்பிக்கப்பட்ட நகைச்சுவை மன்னர் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்களின் திருவுருவ சிலையினை தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். ஷர்மிளா.